பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 18 டிசம்பர்லேருந்து 22 டிசம்பர் 21 டிசம்பர் வரையும் நம்ம 4 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்ஏ எக்ஸாம் நடந்தனால அதுக்கான வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம் இல்லைங்களா, அதனால தான் இந்த டிலே. இனிமேல் டிலே ஆகாது, டெய்லி உங்களுக்கு நியூஸ் பேப்பர் அப்டேட் ஆயிரும். சரிங்களா? சரி, ரைட்டுப்பா, நம்ம பார்த்துலாம். ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 18ஆம் தேதிக்கு வங்கதேசத்துக்கு இந்தியா கண்டிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம் நடந்துட்டுருக்குன்னா, வங்கதேசத்தோட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அவங்களோட குற்றவியல் நீதிமன்றம் குற்றவியல் தீர்ப்பாயம் தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க இந்தியாவோட பாதுகாப்பில் இருக்கிறதுனால அவங்கள நாடு கடத்த சொல்லி மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டுருக்கு. அவங்கள நாடு கடத்துங்க, இங்கே தூக்கு தண்டனை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம இந்தியாவோட தூதரகம் அங்கே இருக்கும்ல, அங்கெல்லாம் போய் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? அதை நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லை, பிரச்சனை இதுதான். அடுத்து இந்தது பாருங்கள், புதிய ஊரக வேலைவாய்ப்பு சட்ட மசோதா மக்களவையில் எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்புன்னு சொன்னாங்க. ஆனால் நிறைவேற்றிட்டாங்க. என்ன அப்படின்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 2005 நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அதை பூஜ்ய பாபு வேலைவாய்ப்பு திட்டம்னு பேர் மாற்றி 125 நாளாக மாற்றிட்டாங்க. ப்ளஸ் 100% இதுக்கான நிதி ஒன்றிய அரசு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான 60% நிதி ஒன்றிய அரசும் 40% மாநில அரசும் கொடுக்கணும் அப்படின்ற மசோதாவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேறிச்சு. அதனால் மாநிலங்களுக்கு நிதிச்சுமை அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் பிரச்சனை என்னன்னு தெரியல, பார்க்கலாம். நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான், எத்தனை நாளாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 125 நாள். சரி, ரைட், ஓகே. 60, 40 அந்த பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம்ப்பா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எத்தியோப்பியாவுக்கு போயிருக்காரு பிரதமர். சரிங்களா? எத்தியோப்பியாவோட தலைநகர் ஏடிஎஸ் ஆபா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, ஏடிஸ் ஆபான்றதான் எத்தியோப்பியாவோட தலைநகர். அது முடிச்சுட்டு ஓமனுக்கு போகிறாரு. ஓமன் போயிட்டு அங்கே மஸ்கட்டுக்கு போகிறாரு. சரிங்களா? மஸ்கட் ஓமனோட தலைநகர், எத்தியோப்பியாவோட தலைநகர் ஏடிஸ் ஆபா. சரியா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை, எத்தியோப்பியாவோட உயரிய விருது த கிரேட் ஹானர் ஆஃப் நிஷான் ஆஃப் தி எத்தியோப்பியா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு உயரிய விருது எத்தியோப்பிய பிரதமருக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? இந்தியா எத்தியோப்பியா. இன்னொன்று என்ன முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்கே இருக்க குடவரை கோவிலையும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க குடைவரை கோவிலையும் ஒப்பிட்டிருக்காரு. அதாவது இதில் பாருங்கள், எத்தியோப்பியாவின் லாலிபெலா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. சரியா? எத்தியோப்பியாவில் லாலிபெலா அப்படின்ற இடத்துல பாறையை குடஞ்சி அதில் தேவாலயங்கள் கட்டியிருக்காங்க. அதை பிரதமர் குறிப்பிட்டிருக்காரு. அதை நம்ம தமிழ்நாட்டில் இருக்க குடவரை கோயில்களோட ஒப்பிட்டிருக்காரு. அதனால் இதையும் சேர்த்தாப்பில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எத்தியோப்பியாவோட லாலிபெலா அப்படின்ற பகுதியில் பாறையை குடஞ்சி கட்டப்பட்ட தேவாலயம் அது. ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இந்த இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி வளர்ச்சி. சரிங்களா? நம்ம தமிழ்நாடு மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 16% டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்கே அறிவிச்சிருக்காங்க. சரியாப்பா? அதான் மெயின். ரிசர்வ் பேங்கே இதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஜிடிபியோட வளர்ச்சியில் தமிழ்நாடு இடத்துல இருக்குது இந்திய அளவில். சரியா? அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை சதவீத வளர்ச்சின்னு கேட்பாங்கப்பா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 16% வளர்ச்சி. ரைட். அடுத்தது பாருங்கள், இந்த அணு மின் உற்பத்தியில் 100% தனியாரை கொண்டு வர்றதுக்கான மசோதாவும் நிறைவேறியிருக்கு. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னென்னா, 2047க்குள்ளே நம்ம இந்தியாவில் 100 ஜிகாவாட் அணுசக்தி உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இது கேட்பாங்க கட்டாயம். அதாவது 2047 எத்தனை ஜிகாவாட் அணுசக்தியை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னா 100 ஜிகாவாட் அணுசக்தி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதோட நோக்கம் என்னன்னா 24 மணி நேரம் மின்சாரம், அதுதான் இதோட நோக்கம். சரியா? ரைட். அடுத்தது பார்க்கலாம். இந்திய வாரிசுரிமை சட்டம். சரிங்களா? அதை நீக்கியிருக்காங்க. 1925 இந்திய வாரிசுரிமை சட்டத்தை நீக்கியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். எந்த சட்டம் தற்போது நீக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? 1925 இந்திய வாரிசுரிமை சட்டம் நீக்கப்பட்டிருக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க உயில் எழுதி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த உயில் ஓகேவா அப்படின்றத கோர்ட்டு முடிவு பண்ணி கொடுக்கணும். ஸோ ஒவ்வொருத்தவங்க எழுதுகிற உயிலையும் கோர்ட்டு ஒவ்வொரு தடையும் முடிவு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அது 1925க்கு அது கரெக்டாக இருந்துச்சு. பட் இப்போ அப்படி இல்லை.
சட்டப்படி நம்ம யார் உயில் எழுதி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தேவையானது சரிவர போய் சேர்ந்துடும். சரிங்களா? அப்போ அதுதான் அந்த சட்டம். ஸோ அதை வந்து இப்போ நீக்கிட்டாங்க. இது மாதிரி நிறைய தேவையில்லாத சட்டங்கள் இருக்குது. அந்த தேவையில்லாத சட்டங்களை வந்து நீக்கியிருக்காங்க. சரியா? அதில் முக்கியமான ஒன்று இந்திய வாரிசுரிமை சட்டம் 1925. அடுத்து இந்த தி சப்கா பீமா சப்கி ரக்ஷா மசோதா. சரியா? அது என்ன அப்படின்னா காப்பீட்டுத்துறையில் இன்சூரன்ஸ் செக்டாரில் 100% அந்நிய முதலீட்டை கொண்டு வர்றது. எது பார்த்தாலும் 100% அந்நிய முதலீடு தான். எல்லாமே ப்ரைவேட்டுகிட்ட போயிட்டுருக்கு. ஓகேங்களா? டோட்டலாக ப்ரைவேட்டுகிட்ட போயிட்டுருக்கு. சரி, ஓகே. இந்த பாருங்கள், கவச்ச தொழில்நுட்பம். நம்ம ஏற்கனவே சொன்னாலப்பா, ரேடியோ அலைகள் மூலியமாக முன்னாடி, அதாவது அந்த ரயிலுக்கு முன்னாடி எதுவும் பாதிப்பு இருந்துச்சு, போகிற ட்ராக்கில் பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கண்டறிஞ்சு நிப்பாட்டுறது தான் இந்த கவச்ச தொழில்நுட்பம். ரேடியோ வேவ்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 2000 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த கவச்ச தொழில்நுட்பம் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ரைட்டுப்பா. அடுத்தது பார்க்கலாம். வேறு இந்த தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து இந்த சீனியர், அவங்க பேர் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சீனியர் பிரிவில் அனஜித் சிங் நருகா, தர்ஷா ரத்தோர். சரிங்களா? அவங்க வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க. வேறு நிறையா இதில் பார்க்க வேணாம். ஒரு சில முக்கியமானது மட்டும் பார்த்துக்கோங்க. நிறையா மனப்பாடம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் வேணாம் நம்மளுக்கு. சரியா? சரி, அடுத்தது பார்க்கலாம். தமிழக காவல்துறையில் புதுசாக வந்து 3 உட்கோட்டங்கள் சேர்த்துருக்காங்க. சரிங்களா? எது அப்படின்னா இது பாருங்கள், காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர், நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி, நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம். இந்த 3 உட்கோட்டங்கள் புதுசாக காவல்துறையில் சேர்த்துருக்காங்க. இதில் பாருங்களேன், 632 பேருக்கு ஒரு காவலர் அப்படின்ற பேரில் இப்போ தமிழ்நாட்டில் இருக்காங்கப்பா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் 632 நபர்களுக்கு ஒரு காவலர் அப்படின்ற வீதத்தில் இருக்காங்க. சரியா? சரி, ரைட். அடுத்தது இது வந்து அதான் ஓமன் தலைநகர் மஸ்கட்டுக்கு போயிருக்காரு பிரதமர். அதுதான் ஹெட்டிங். அதே தான் இந்த புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட மசோதா நிறைவேற்றிட்டாங்க. இனிமேல் அது பேர் பூஜ்ய பாபு வேலைவாய்ப்பு திட்டம். சரிங்களாப்பா? அடுத்தது பாருங்கள். இதில் வேறு எதுவும் இல்லை நம்மளுக்கு இந்த நியூஸில். இதில் இந்தியா ஓமன் வந்து வர்த்தக ஒப்பந்தம் போட்டாங்கல்ல, அதில் ஒரு சில முக்கியமானது கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 98% இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு முழுமையாக வரி விலக்கு கொடுத்துருக்காங்க அவங்க நாட்டில். நம்ம இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகுது பார்த்திங்களா பொருட்கள், அதுக்கு வந்து 98% பொருட்களுக்கு டோட்டலாக வரி விலக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அங்கே இந்திய பொருட்களோட விலை வந்து குறையும். அப்போ ஏற்றுமதி நிறைய அதிகரிக்கும். ப்ளஸ் அவங்க இறக்குமதி பண்ணுறாங்களா, அதில் 77.79% பொருட்களுக்கு நம்ம வரி விலக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா? அவங்க பொருளை இங்கே இறக்குமதி பண்ணுறதுக்கும் நம்ம பொருளை அங்கே ஏற்றுமதி பண்ணுறதுக்கும். சரியா? அடுத்து வந்து இந்த ஓமனில் வந்துட்டு வெளிநாட்டு பணியாளர்கள் நிறையா பேர் பணியமர்த்தப்படுறாங்க. அதில் இந்தியாவுக்கான இடஒதுக்கீடு 20%லேருந்து 50% உயர்த்தியிருக்காங்க. ஸோ ஓமன் நாட்டில் பணிக்கு போகிறவங்க இனி 50% இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வரி விலக்குடன் கூடிய, அதாவது ஆண்டுக்கு 2000 டன் பேரிச்சம்பளம் வரி விலக்குடன் கூடிய பேரிச்சம்பளம் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட நிறுவனங்கள், ஒரு சில நிறுவனங்களுக்கு 100% அந்நிய முதலீடும் ஓமன் அரசு கொடுத்துருக்காங்க. சரியா? இதை மட்டும் நீங்கள் மெயினாக பார்த்துக்கோங்க. வேறு அது கேட்கலாம், எத்தனை சதவீதம் ஓமன் நாட்டோட வரி விலக்கு அப்படின்னா 98%. சரியா? அது ஞாபகம். 98% பொருட்களுக்கு. நம்ம பார்த்தோம்லப்பா, சையது முஷ்டக் அலி கோப்பை கிரிக்கெட் விளையாட்டோட தொடர்புடையது. மெயினாக T20 கிரிக்கெட் விளையாட்டோட தொடர்புடையது. அதோட ஃபைனல்ஸில் ஜார்க்கண்ட் ஜெயிச்சிருக்காங்க. சரியா? ஹரியானாவை வீழ்த்தி ஜார்க்கண்ட் ஜெயிச்சிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சையது முஷ்டக் அலி கோப்பையில் இந்த ஆண்டு ஜெயித்தவங்க யார் அப்படின்னா ஜார்க்கண்ட். சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம்ப்பா. தமிழகத்தில் மொத்தம் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், இப்போது சராசரியாக நம்ம தமிழ்நாட்டில் வாக்காளர்களோட எண்ணிக்கை 5,43 லட்சம் பேர். அதில் ஆண்கள் வந்து 2,66 லட்சம், பெண்கள் வந்து 2,77 லட்சம், மூன்றாம் பாலினத்தவர் 7,191 பேர் இருக்காங்க. அப்போ பாருங்கள், இந்த தடவை ஆண்கள் ஓட்டை விட பெண்கள் ஓட்டு தான் அதிகம். சராசரியாக ஒரு 11 லட்சத்துக்கு மேலே அதிகமாக தான் இருக்காங்க. ஏன்னா ஆண்கள் வந்து 2.66 கோடி, பெண்கள் வந்து 2.77 கோடி வாக்காளர்கள் இருக்காங்கப்பா. சரியா? அதை பார்த்துக்கோங்க. இதோட பெண் வாக்காளர்களோட வாக்குகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த பாருங்கள்,
கலப்படத்தை தடுக்க புதிய பால் கொள்கை வந்து கொண்டு வர போகிறாங்க நம்ம தமிழ்நாடு அரசு. சராசரியாக பாருங்களேன், ஒரு நாளைக்கு 3 கோடி லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. 36 லட்சம் லிட்டர் பால் வந்து கூட்டுறவு சங்கங்கள் மூலியமாகவும், 75 லிட்டர் பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75 லட்சம் லிட்டர் பால் வந்து தனியாரும் கொள்முதல் பண்ணுறாங்க, விவசாயிகள்கிட்டருந்து கொள்முதல் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் வந்து தனியார் பாலில் அதிகமான இது கலப்படம் இருக்கிறதா சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டோட ஆவின் பால் பாக்கெட் எடுங்க, தனியார் பால் பாக்கெட் ஏதோ ஒன்று எடுங்க, ரெண்டுக்குமான எக்ஸ்பிரி டேட் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆவின் பால் வந்து ஒரு நாள் தேதி தான் போட்டு வரும், ஏன்னா பாலோட ரெகுலர் இதுவே அதான், சரிங்களா. ஆனால் தனியார் பால் நீங்கள் பாருங்கள், அதோட தேதி வந்து 3 நாள் 4 நாள் இருக்கும். எப்படி ஒரு பால் வந்து அப்படி இருக்க முடியும்? ஸோ குழந்தைகளுக்கு சரிவர பாலை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இடைத்தரகர்கள் மெயினாக செயல்படுறாங்க. அப்போ இடைத்தரகர்கள்கிட்ட வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்து எடுக்கிறாங்க தனியார் நிறுவனம். அதில் வந்து அவங்களுக்கு மொத்த அமௌண்ட் வந்து நிறையா செலவாகுது. அதனால் என்ன செய்ய போகிறாங்கன்னா, இனி வந்து அதாவது ப்ரைவேட் செக்டார் வந்து கூட்டுறவு சங்கங்களில் வந்து டைரெக்டாக அவங்களுக்கு தேவையான பாலை வந்து எடுத்துக்கலாம். இதனால் விவசாயிகளும் பலனடைவாங்க, அந்த தனியார் நிறுவனமும் பலனடையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து இதை பால் கலப்படத்தை தடுக்கிறதுக்கு தான் இது முக்கியமான ஒரு இதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, எடுத்துகிட்டு போய் ஃபேக்ட்ரியில் கலந்தால் என்னன்னு தெரில, சரிங்களா. அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, பார்ப்போம். இந்த கொள்கை வந்து கூடிய சீக்கிரத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேலோட்டமாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம், சரிங்களா. ரைட், அடுத்து இது ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த கூட்டத்தொடர் சார்ந்து தான். ஆனால் கூட்டத்தொடர் சார்ந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் எதுவுமே இல்லை. இந்த இது பாருங்கள், வெனிசுலா நாட்டோட அமெரிக்கா வந்து பிரச்சனை போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக வெனிசுலா நாடு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எண்ணெய் வயல் கொண்ட நாடுப்பா. அதாவது நிறையா கச்சா எண்ணெய் இருக்குது. அது வந்து அமெரிக்காவுக்கு எப்பயுமே ஒரு கண்ணு தான், சரிங்களா. அதனால் அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் ஒரு பனிப்போர் மாதிரி போயிட்டுருக்கு. நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, வெனிசுலாவோட அதிபர் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிக்கோலஸ் மடூரோ, சரியா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மேபி கேட்கலாம். அடுத்து கடைசியாக 21ஆம் தேதி நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அஸ்ஸாமில் ரயிலில் அடிபட்டு 7 ஆணைகள் உயிரிழந்திருக்கு. இப்போ அதுக்கு தான் வந்து மெயினாக இந்த கவச் தொழில்நுட்பம் இருந்திருந்தால் இப்போ இந்த பிரச்சனையே இருந்திருக்காது, அந்த ட்ரெயின் ட்ராக்லையும் இந்த ட்ரெயின்லையும். ஏன்னா 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த ரேடியோ வேவ்ஸ் போய் இந்த யானை கூட்டம் நிற்கிறத வந்து தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக எமர்ஜென்சி பிரேக்கு அப்ளை ஆகி நின்றுருக்கும். பட் இது பனி டைம் வேறு அஸ்ஸாமில், அதனால டோட்டலாக எதுவுமே தெரியல. இன்னொன்று, யானைகள் கடக்கிற பகுதின்னு ஒன்று இருக்குது, அதில் இல்லாமல் வேறு பகுதியில் இந்த யானை கூட்டங்கள் நின்றதுனால அதுவும் தெரியல, சரிங்களா. அதனால் அது ஒரு மிகப்பெரிய ரயில் விபத்தாக பார்க்கப்படுது. அதுக்கு தான் அந்த கவச் தொழில்நுட்பம் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, இவ்வளோ பெரிய உயிரிழப்புலாம் இருக்காது. வேறு இந்த பொருணை ஆற்றங்கரை அந்த கண்காட்சியை துவங்கி வச்சுருக்காருங்கப்பா முதல்வர். நம்ம இதை பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டோம், சரிங்களா. ரெட்டியார்பட்டியில், பாளையங்கோட்டையில் ரெட்டியார்பட்டி அப்படின்ற இடத்துல இந்த பொருணை ஆற்று நாகரிகம் துவக்கி வைக்கப்பட்டிருக்கு. சரி, ரைட், அடுத்தது பார்க்கலாம். இதுலேயும் நியூஸ் எதுவுமே இல்லைங்கப்பா. இது நிறையா நியூஸ் இல்லை நம்மளுக்கு. சரி, பார்க்கலாம். இதில் நியூஸுன்றதே கம்மி தான். 22ஆம் தேதி நியூஸ் பேப்பர். இதில் இந்த பாருங்கள், ரோல் பால் உலகக்கோப்பை, சரியா, துபாயில் நடைபெற்றிருக்கு. அதில் வந்து இந்தியா அணி தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க, சரியா. அது ரொம்ப முக்கியம்ப்பா. ரோல் பால் உலகக்கோப்பை நடைபெற்ற இடம் எது அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகம் துபாயில் வந்து நடைபெற்றிருக்கு, சரியா. இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் இந்த ரோல் பால் உலகக்கோப்பையில் தங்கம் வென்றிருக்காங்க இந்திய அணி. இதில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, மதுனிதா, தீபக் ராஜா மற்றும் மகதி, சரிங்களா. இவங்க மதுனிதா, தீபக் ராஜா, மகதி, இவங்க 3 பேரும் தமிழ்நாடு மாநிலத்தை சேர்ந்தவங்க. என்ன விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு கேட்கலாம். ரோல் பால் உலகக்கோப்பையோட தொடர்புடையவங்க, சரியா. அடுத்து ஓய்வு பெறுகிறார், 3 முறை கிராண்ட் ஸ்லாம் பெற்ற சாம்பியன் வாவ்ரிங்கா. அதாவது இவர் வந்து டென்னிஸ் வீரர் வாவ்ரிங்கா, சரியாப்பா. இது கேட்கலாம். சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். 2026 சீசனோட இவர் ஓய்வு பெற போகிறதா அறிவிச்சிருக்காரு, சரியா. அப்போ இது கேட்கலாம். அந்த ஓய்வு பெறுறவங்க வந்துட்டு இந்த தங்கப்பதக்கம் வாங்கினவங்க இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ எப்படி கொஸ்டின்ஸ் சேஞ்ச் ஆகுது, மெயினாக எஸ்எஸ்சியில் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, இந்த உயிரிழப்புகள் வர்றது, அதேமாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்க, இவங்கெல்லாம் ஒரு சில நியூஸாக கேட்டுறாங்க. அப்போது வாவ்ரிங்கா இவங்க, சரி, இவர் பேர், சரியா, அதாவது ஸ்டேன் வாவ்ரிங்கா
எந்த நாட்டை சேர்ந்தவர்னா சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர் இந்த ஸ்டேன் வாவ்ரிங்கா. இவர் ஓய்வு பெறாரு. சரியா, ரைட்டுப்பா. டென்னிஸ் வீரர். ஸோ அவ்வளோதான்ப்பா. வேறு நியூஸ் வந்து 4 நாளுக்குரிய நியூஸே வந்துட்டு நம்மளுக்கு இவ்வளோ தான். அதான் எலெக்ஷன் நெருங்க நம்மளுக்கு வந்து அந்த திட்டங்கள் ஸ்கீம்ஸ் வந்து குறைஞ்சி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அரசியல் நியூஸ் தான் அதிகமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு நம்ம எடுத்து கொடுத்துருவோம் எந்தெந்த நியூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஜனவரி 17 நம்ம குரூப் 2, 4 பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பேட்சஸும் கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணுறப்பா. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க 8667222090 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி 6374222090 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம்ப்பா. நன்றி.